ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத வயசில் காசை தேவையில்லாமல் செலவு பண்ணோம். ஆனால் இப்போ தேவை காசு தான் இல்லை. ஆமாம் மச்சான், காசு வரதும் தெரியல போகிறதும் தெரியல. ஆமாடா. டேய் சாரா மச்சான், எங்கள் அப்பா பிஸ்னஸ் நான் தான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். அதான் ஒரே ப்ரெஷரா. பரவாயில்லடா. அதெல்லாம் இருக்கட்டும், புதுசாக வண்டியெல்லாம் எடுத்திருக்க, ட்ரீட்டுங்க. எல்லா வண்டிக்கே செலவாயிருச்சுடா. இப்போதைக்கு காசு இல்லைடா என்கிட்ட. என்னடா ஒரு 1.5 லட்ச ரூபா வருமா? வண்டி அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 2 லட்ச ரூபா வந்துச்சு. எப்பா. சரிடா, டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். சரிடா. என்னடா? இல்லை மச்சான், நாமளும் எத்தனை வருஷமாக அவனை பார்த்துட்ருக்கோம். காசு இருக்குன்னு தான் பேர். ₹1 செலவழிச்சு பார்த்துருப்ப. அது சரி, காசு இருக்கவன் என்னைக்கு செலவு பண்ணியிருக்கேன்? காசு இல்லாத நம்ம தான் செலவு பண்ணுறோம். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. லைஃப்பில் கஷ்டம்னு வரும்போது தான் தோணுது நம்மளும் இவங்கள மாதிரி இருந்துருக்கலாமேன்னு. காசு இருக்கவங்களே தேவையில்லாமல் செலவு பண்ணாதப்போ நம்ம ஏன் பண்ணுறோம்?